ரீசெண்டாக நம்ம கௌரமி கொடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு டப் வந்து ஃப்ரீயாகவே தான் இருந்துச்சு. அதான் இந்த டப்பு. இது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே மஸ்கிட்டோ லார்வாவே எக் வச்சு அதோட மஸ்கிட்டோ லார்வா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அந்த டப்பால வந்து நம்ம மொய்னா கல்ச்சர் பண்ணலாம்னு நம்ம பிளான் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட மொய்னா கல்ச்சர் அவைலபிளா தான் இருக்குது. புது வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பழைய டப்பில் இருந்த மொய்னா பார்த்தாலே தெரியும். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது. இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஓரளவு சிரஞ்ச அளவு தான் நான் எடுப்பேன். இதே போதுமான அளவு தான் மொய்னா ரீகல்ச்சர் பண்ணுறதுக்கு. நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஈஸ்ட்டு மட்டும் இது கரெக்டாக நம்ம டெய்லி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான அளவு ஈஸ்ட் எடுத்து நல்லா வாட்டரில் டிசால்வ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் கூட அது வந்து ஈஸ்ட் இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியில் கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக ஈஸ்ட் வாட்டரை வந்து நம்ம அந்த மொய்னா டப்புக்குள்ளேயே ஊற்றிடணும். மொய்னா டப்பில் ஊற்றும் போது லைட்டாக அந்த மில்க் வந்து கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு ஈஸ்ட் ஊற்றினோம்னா மேலே லேயர் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி படியக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தினமும் ஊற்றினாலே நம்ம நிறைய மொய்னா கல்ச்சர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்து மொய்னா கல்ச்சர் கிராஸ் ஆகாது. பாய்.